எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த வீடியோல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எதெல்லாம் நம்ம வீடியோ கண்டென்ட்டா இனிமே இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ தான். எதை பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம், எதுக்காக டிஸ்கஸ் பண்ண போறோம், ஏன் இதை ஒளிபரப்பணும், இதுக்கு என்ன நோக்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். மெயினா இதுல ஒரு முன்னுரை மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம இப்போ பேச போறோம். அதாவது டாக்ஸேஷன் ரிலேட்டடா நம்ம பார்க்க போறோம். டாக்ஸேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்றவங்க, அதாவது வியாபாரம் பண்றவங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நம்ம இதுல நம்ம டெலிவரி பண்ண போறோம். அதுல ஒரு பார்ட் தான் டாக்ஸேஷன் பார்ட். அதுல டாக்ஸேஷன் பார்ட்ல டைரக்ட் டாக்ஸ் இருக்கு, இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு. டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் அந்த மாதிரி வரும். இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா ஜிஎஸ்டி அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பிசினஸ்க்கு என்னெல்லாம் ஒரு டாக்ஸேஷன் சைட்ல நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியுமோ அதை கிரியேட் பண்ணி கொடுப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா இஎஸ்ஐபிஎஃப். இஎஸ்ஐபிஎஃப்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு மேல போனா இஎஸ்ஐ எடுக்கணும், பிஎஃப் எடுக்கணும், எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணணும், எம்ப்ளாயருக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், எம்ப்ளாயிக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதுக்கான என்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம தெளிவா வீடியோல ஒவ்வொரு வீடியோவா பார்க்க போறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு இஎஸ்ஐ எடுத்துட்டோம் அப்படின்னா இஎஸ்ஐயோட ஒரு ஷார்ட் அண்ட் பிரீஃபா அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிஎஃப் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப் வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது வந்து அதுல என்ன பெனிஃபிட் கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்க போகுது, அதோட பர்சன்டேஜ் என்ன, அதோட விளக்கம் என்ன, அதோட நன்மை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு டீட்டெயிலா நம்ம ஷார்ட் அண்ட் பிரீஃபா, அது டீட்டெயிலா ரொம்ப லாங் கிடையாது, அதாவது ஒரு ஷார்ட் அண்ட் பிரீஃபா எவ்வளவு தூரம் நம்ம அதை கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம சீக்கிரமா புரிய வைக்கிற அளவுக்கு எளிமையா நம்ம கொண்டு போய் அதை புரிய வைக்கலாம். ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு என்ன பொதுவான அறிவு இருக்கணும் அப்படின்னா, பணம் எவ்வளவு போடுறோம், எவ்வளவு மெட்டீரியல் வாங்குறோம், எவ்வளவு சேல் பண்றோம், எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்ல இருந்தாலும் மற்ற ஒரு சில காரியங்களையும் ஒரு சில மேட்டர்ஸையும் நம்ம பார்த்துதான் ஆகணும். அதுல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த டாக்ஸேஷன் சைடு, இஎஸ்ஐபிஎஃப், அப்புறம் வந்துட்டு இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இதர தேவைகள் எல்லாமே, எம்ப்ளாயிக்கு என்ன தேவை, ஒரு பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு என்ன ஆலோசனை தேவைப்படுது, இது எல்லாமே ஒரு நம்ம ஒரு அதாவது சைமல்டேனியஸா பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த அவசர உலகத்துல இருந்தாலும் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், நெக்ஸ்ட் ப்ராஃபிட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஒரு பிசினஸ்ல இதுவும் தெரிஞ்சு ஒர்க் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துலாம் ஷார்ட் அண்ட் பிரீஃபா. டாக்ஸேஷன் சைட்ல ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸை பத்தி பேச போறோம். ஜிஎஸ்டில என்னெல்லாம் வருது, எதெல்லாம் லிமிட் இருக்கு, அப்புறம் என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையா தேவையில்லையா, அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து என்னெல்லாம் ஃபைல் பண்ணணும், என்னெல்லாம் ஃபைல் பண்ண தேவையில்லை, அப்படிங்கிற மாதிரி நம்ம அதோட முக்கியத்துவத்தை நம்ம விளக்க போறோம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்க்கும் ஜிஎஸ்டிக்கு என்ன வித்தியாசம், இன்கம் டேக்ஸ் எப்பெல்லாம் பண்ணணும், இது ஜிஎஸ்டியோட சம்மந்தப்பட்ட மாசம் ரிட்டனா அல்லது வருஷத்துக்கு ஒரு ரிட்டனா, அப்படி எல்லாமே ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம வரப்போற வீடியோல எடுத்து பார்க்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு முக்கிய வரமா பார்க்கப்படுறது ஒரு இஎஸ்ஐபிஎஃப். அது ஒரு சேவிங், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மோடா இருந்தாலும் அது ஒரு நிறுவனத்துக்கு தேவையா, ஒரு தொழிலாளிக்கு தேவையா அப்படிங்கிறது வந்து அதையும் கொஞ்சம் நம்ம விளக்கமா ஒரு சில வீடியோல, வரப்போற வீடியோல நம்ம எல்லாமே பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு டிஸ்கஷன், ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி இதுவும் பிசினஸ்க்கு சப்போர்ட்டிவான ஒண்ணுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சைடு. இன்சூரன்ஸ்னா இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட், வியாபார நிறுவனங்கள், அதாவது ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ்ல ஒர்க் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்சூரன்ஸ் தேவைப்படுது. அதாவது எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்டாக்குக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும், எதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அல்லது அழிவு ஏற்பட்டதுன்னா அதுக்கு கிளைம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம அசெட்ஸ்க்கு
வெஹிக்கிள்ஸ்க்கு இதுக்கெல்லாம் நமக்கு இன்சூரன்ஸ் தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத வந்து நம்ம டீட்டெயிலா வரப்போற வீடியோல நம்ம பார்க்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ். அதே மாதிரி தான் ஜெனரல் இன்சூரன்ஸ் பேசுற மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு ப்ரொப்ரியேட்டருக்கு, ஒரு பார்ட்னர் அல்லது டைரக்டருக்கு எல்லாத்துக்குமே எம்ப்ளாயிஸ்க்கு கூட நம்ம இன்சூரன்ஸ் தேவையா தேவையில்லையா, ஒரு பிசினஸ் நம்ம பண்றோம் இதெல்லாம் நம்ம அடிப்படையா எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு காணொலியை நம்ம பார்க்க போறோம் வரப்போற நாட்களில். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம லா ரிலேட்டடா நம்ம பிசினஸ்க்கும் சட்டத்துக்கும் ஒத்து போகிற மாதிரி நம்ம எப்படி பிசினஸை கொண்டு போகணும். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி டாக்ஸேஷன் சைட்ல ஒரு ட்ராக்கா இருக்கும்போது சட்டத்திற்கு முன்பாகவும் நம்ம ஒரு ட்ராக் இருக்கு. அதுல நம்ம ப்ராப்பரா அதுல பயணம் செய்யும் போது தொழில் அமோகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல என்ன ரைட்ஸ் இருக்கு, லீகல் ரைட்ஸ் என்ன இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன இருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் என்ன இருக்கு, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய உரிமை, அதாவது நம்முடைய சுதந்திரம், இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல நம்ம ஒரு பிசினஸ் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு அடிப்படையா நமக்கு தேவைப்படுதா, இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணலாமா, இல்ல இதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கா, உரிமை இருக்கா, தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலியையும் நம்ம வழங்க போறோம். அது மாத்திரம் இல்ல, டைப் ஆஃப் பிசினஸ், நிறைய பிசினஸ் இருக்கு. இந்த நம்ம இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைப் ஆஃப் பிசினஸ்க்கு ரிலேட்டடா இந்த காணொலி பார்க்கறவங்க இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு இது உபயோகமா இருக்கும். அல்லது உங்க ரிலேட்டடான பிசினஸா கூட இருக்கலாம். அல்லது உங்க பிசினஸ்க்கு நம்ம போடுற காணொலி வித்தியாசமா இருந்தாலும் அதுல வந்து சில கண்டென்ட்டை ஒரு ஐடியாஸ் நம்ம எடுத்து அடுத்த லெவலுக்கு நம்ம போறதுக்கு ஒரு வசதியா வாய்ப்பா அமையும். அதனால சட்டமும் சட்டத்துக்கு ரிலேட்டடான டாக்ஸேஷன் ஃபைலிங், அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ், மேனேஜ்மெண்ட்ஸ், இதுல எல்லாத்துலயுமே ஒரு கன்சர்ன் எப்படி கவனமா இருக்கணும், நம்ம ப்ராஃபிட்ல எப்படி கவனமா இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்லயும் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்ஸேஷன், இன்சூரன்ஸ், லா சம்பந்தமா, அதே மாதிரி லோன் சம்பந்தமாகவும் நம்ம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ண போறோம். லோன் ஒரு கம்பெனிக்கு தேவையா தேவையில்லையா, லோன் இல்லாமே நடத்த முடியுமா, அல்லது லோன் வாங்கி தான் பண்ணணுமா, லோன் வாங்குறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம அலசி ஆராய போறோம். டீட்டெயிலா 1 by 1 ரிலாக்ஸேஷனா. ஏன்னா இது நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் தெரியாத ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து இந்த காணொலிகள் மூலமா சில காரியங்களை, சில இன்ஃபர்மேஷனை நம்ம கத்துக்க போறோம், நிறைய கத்துக்க போறோம். கத்துக்கிட்டு நம்ம இந்த தொழில் செய்யும் போது வளர்ச்சியின் உச்சத்திற்கு செல்ல அதிக வாய்ப்பு. அதனால எல்லாரும் வளரணும். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் இது உபயோகமான ஒரு வீடியோவா வரப்போற வீடியோ எல்லாம் இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.